கேரளாவையே உலுக்கிய தாய். இரட்டை குழந்தைகள் படுகொலை வழக்கில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளிகளை கைது செய்திருக்கிறது சிபிஐ. அதுவும் அப்பெண்ணின் தாய் ஏழ்மைச் சூழலில் தனியாக நின்று 19 ஆண்டு காலமாக சட்ட போராட்டம் நடத்தியுள்ளார். கொலையாளிகள் யார், கொலைக்கான பின்னணி என்ன, போலீசிடம் சிக்காமல் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எப்படி தப்பித்தார்கள் என தோண்ட ஆரம்பித்த போதுதான் ஓடிடி கிரைம் த்ரில்லர் கதைகளையே ஓரங்கட்டுகிறது இந்த உண்மை சம்பவம். பிப்ரவரி 10 அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கும் என கேரளாவின் கொல்லம் மாவட்டம் அன்சல் கிராமத்து ஏரல் பகுதி மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. 24 வயது ரஞ்சனிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்து 17 நாட்கள் தான் ஆகின்றன. அழகிய இரட்டை பெண் குழந்தைகளை கொஞ்சி மகிழாதவர்கள் அக்கிராமத்தில் குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட 2 பெண் குழந்தைகள் ரஞ்சினியுடன் கழுத்தறுபட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? ரஞ்சினி தரையிலும் இரட்டை குழந்தைகள் கட்டிலிலும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினருக்கு ஈரக்குலையே நடுங்கியது. வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய ரஞ்சினியின் தாய் சாந்தம்மா தலையில் இடி இறங்கியது போல் அப்படியே மயங்கிச் சரிந்தார். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்தது அன்சல் காவல் நிலைய போலீஸ். தாயையும் பச்சிளம் குழந்தையையும் ஈவு இரக்கம் இல்லாமல் படுகொலை செய்தது யார் என விசாரணையில் ஈடுபட ஆரம்பித்த இன்ஸ்பெக்டர் பதான்கோட் ராணுவ தளத்தில் பணியில் இருந்த ரஞ்சினியின் கணவர் டிவில் குமாருக்கும் தகவல் கொடுத்தார். அதிர்ச்சியாகி கதறி துடித்தார் டிவில் குமார். 3 படுகொலை சம்பவம் கேரளாவையே உலுக்கி எடுக்க வழக்கு சிபிசிஐடிக்கு மாறியது. இந்த நிலையில்தான் கொலை நடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கொலையாளிகள் இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளது விசாரணையில் தெரிய வருகிறது. அதுதான் அந்த 3 படுகொலை வழக்கில் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த முக்கிய தடயமாக அமைந்தது. அந்த நபர் வேறு யாருமல்ல, ரஞ்சினி குழந்தைகளை பெற அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் பழகிய அனில்குமார் தான். ரஞ்சினி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் இருந்தபோது தன் மனைவியும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறிமுகமாகி உள்ளார் அனில்குமார். ரஞ்சினியிடமும் அவரது தாய் சாந்தம்மாவிடமும் மிகவும் நல்லவன் போல் பழகிய அனில்குமார் மருத்துவமனையில் சில உதவிகளையும் செய்துள்ளார். வீடு திரும்பிய பிறகும் கூட அதே நட்பு தொடர்ந்துள்ளது. அந்த அனில்குமார் ஏன் ரஞ்சினியையும் அவரது பச்சிளம் இரட்டை குழந்தைகளையும் கழுத்தை அறுத்து படுகொலை செய்ய வேண்டும் என தோண்ட ஆரம்பித்த போதுதான் போலீசுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அனில்குமாரை சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீஸ் ஏடிஎம்மில் பணம் எடுத்துவிட்டு செல்லும் போது போலீஸ் துரத்த ஆரம்பித்திருக்கிறது. தன்னை துரத்துவதை அறிந்து கொண்ட அனில்குமார் தப்பித்து விடுகிறார். இதனால் ஏடிஎம்மில் அவரது வங்கி விவரங்களை ஆராய்ந்த போதுதான் அடுத்த தடயம் சிக்குகிறது. அனில்குமாரின் உண்மையான பெயர் ராஜேஷ். ராணுவத்தில் இருக்கும் ரஞ்சினியின் கணவர் டிவில் குமாருடன் பணிபுரிந்தவர்தான் இந்த ராஜேஷ் என்பது தெரிய வந்துள்ளது. கண்ணூர் மாவட்டம் ஸ்ரீகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த இந்த ராஜேஷ் ஏன் அனில்குமார் என்கிற போலி பெயருடன் ரஞ்சினி அட்மிட் ஆகியிருந்த மருத்துவமனைக்கு வர வேண்டும்? அவர்களுடன் ஏன் நட்பாக பழக வேண்டும்? டிவில் குமாருடன் ஏற்பட்ட முன்விரோதத்தால் பழிவாங்குவதற்காக அவரது மனைவியையும் இரட்டை குழந்தைகளையும் கழுத்தை அறுத்து படுகொலை செய்தாரா என்கிற கோணத்தில் விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் அடுத்த ட்விஸ்ட் காத்திருந்தது. கொலைக்கான திட்டத்தை தீட்டியதே பச்சிளம் குழந்தைகளுக்கு தந்தையும் ரஞ்சினியின் கணவருமான டிவில் குமார் தான் என கண்டுபிடித்து காவல்துறை நெருங்குவதற்குள்ளேயே டிவில் குமாரும் ராஜேஷும் எஸ்கேப்.
சிபிசிஐடி போலீசாரால் எங்கு தேடியும் டிவில்குமாரையும் ராஜேஷையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வெவ்வேறு மாநிலங்களிலும் இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள் டிவில்குமாரும் ராஜேஷும். இதனால் இருவரும் ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தமிழ் என 4 மொழிகள் பேசக்கூடியவர்கள் என குறிப்பிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது சிபிசிஐடி. ஆனாலும் சிபிசிஐடியால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ரஞ்சினியின் தாய் சாந்தம்மாவின் சட்ட போராட்டத்தால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஓராண்டு அல்ல, ஈராண்டுகள் அல்ல, 19 ஆண்டுகள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இத்தனை ஆண்டு காலம் தனது மகள் மற்றும் குழந்தைகளின் படுகொலைக்கான நீதி கேட்டு நெடும் பயணம் செய்த சாந்தம்மாவிற்கு 2025 முதல் வாரம் ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. டிவில்குமாரையும் ராஜேஷையும் எப்படி கண்டுபிடித்தது சிபிஐ? துப்பு துலக்க முடியாமல் கிடக்கும் வழக்குகளையும் அதில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளையும் கண்டறியும் முயற்சியில் இறங்கி உள்ளது போலீஸ். அப்போதுதான் கேரள மூவர் படுகொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் டிவில்குமாரின் பழைய புகைப்படங்களை வைத்து AI டெக்னாலஜி மூலம் தேடியிருக்கிறார்கள். இணையத்தில் உள்ள லட்சக்கணக்கான புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு தேடிய போது டிவில்குமாரின் தற்போதைய புகைப்படத்துடன் பொருந்தி போயிருக்கிறது. அதில் உள்ள செல்போன் நம்பரை வைத்துத்தான் டிவில்குமாரையும் ராஜேஷையும் தட்டி தூக்கி இருக்கிறது போலீஸ். டிவில்குமாரும் ராஜேஷும் தங்கள் அடையாளங்களை முற்றிலுமாக மாற்றி வெவ்வேறு பெயர்களில் புதுச்சேரியில் குடும்பங்களுடன் வசித்து வந்ததும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கான பின்னணியையும் கண்டுபிடித்துள்ளது சிபிஐ. ரஞ்சினியுடன் டிவில்குமார் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். அப்போது கர்ப்பமான ரஞ்சினி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். ஆனால் அந்த குழந்தைகள் தனக்கு பிறக்கவில்லை என ரஞ்சினியை திருமணம் செய்து கொள்ள மறுத்துள்ளார் டிவில்குமார். இதனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த ரஞ்சினி கேரள மாநில மகளிர் ஆணையத்திலும் புகார் கொடுத்துள்ளார். நெருக்கடிக்குள்ளான டிவில்குமார் தனது நண்பன் ராஜேஷை வைத்து கொலைக்கான திட்டத்தை தீட்டியுள்ளார். இதனால் ரஞ்சினி அட்மிட் ஆகியிருந்த மருத்துவமனையில் நல்லவன் போல் பழகி ரஞ்சினியையும் குழந்தைகளையும் ராஜேஷ் துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து படுகொலை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் டிவில்குமாருக்கு DNA பரிசோதனையும் செய்யப்பட உள்ளது. கேரளாவையே உலுக்கிய மூவர் படுகொலையில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது.